ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருமே எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பெஸ்ட் எஃப்டி ரேட் மே 2025 இந்த மாதத்துக்கான சிறந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட் வந்து எந்த பேங்க்கில் இல்லைன்னா எந்த கவர்மெண்ட் ஸ்கீமில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து அரசு வங்கிகள், கவர்மெண்ட் பேங்க்கு. கவர்மெண்ட் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சேஃபு. என்னதான் பேங்க் திவானானாலும் கவர்மெண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக ப்ரைவேட்லாம் வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்ல வரல. அதுலேயுமே வந்து 5,00,000 வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது ஐஓபி, பிஎன்பி, பிஓபி, கனரா, சென்ட்ரல் இந்த மாதிரி பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து எஸ்பிஎல் அப்படிங்கிறது வந்து ஸ்பெஷல் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு. அதே மாதிரி 1 இயர், 2 இயர், 3 இயர், 4 இயர், 5 இயர், 10 இயர்க்கெலாம் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மீதி இருக்கக்கூடிய அரசு வங்கிகள் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் கொடுத்துருவோம். வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணி பொறுமையாக பாருங்கள். அடுத்து நம்ம இப்போ பார்த்ததில்ல கவர்மெண்ட் பேங்க்கில் பெஸ்ட்டான ரேட் வந்து எந்த கவர்மெண்ட் பேங்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து 7.3 வந்து ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஐடிபிஐ அந்த பேங்க்கில் வந்து இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்னா 7.25 வரைக்கும் இருக்குது கவர்மெண்ட் பேங்க்கில். வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய வீடியோ வந்து தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சம் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் 7.5 வந்து 5 வருஷத்துக்கு தராங்க. அதே மாதிரி நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் என்எஸ்சி வந்து 7.7. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் சேவிங் சர்டிஃபிகேட் வந்து 8.2% வந்து வட்டி வந்து தராங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆர்பிஐ ரீட்டைல், அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் பாண்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 6.79 வந்து 30 வருஷம் பாண்டு வந்து கிடைக்கிது. இதில் சிவப்பு கலர் ரெட் கலரில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்டு. ரெண்டுமே சேஃப் தான், ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கேன் அவ்வளோதான். உங்களுக்கு எத்தனை வருஷம் பிளான் போடணுன்னு தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் வந்து தருவாங்க. அடுத்து தனியார் வங்கிகள், அதாவது ப்ரைவேட் பேங்க் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது ஆர்பிஎல், டிஎம்பி, டிசிபி இந்த மாதிரி எல்லா பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து மீதி இருக்கக்கூடிய தனியார் வங்கிகள் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த டைம் கொடுக்கல. ஏன்னா அதில் நிறையா நெகட்டிவ் நியூஸ் இருக்குது அந்த பேங்க்கில். ஸோ அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் சேஃப் இல்லை அப்படின்னு தோணுது. அதனால் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் நம்ம கொடுக்கல. நீங்கள் வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். அதிகபட்சம் 7.5 7.75 அந்த ரேஞ்சு வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தராங்க அந்த பேங்க்கில். அடுத்து பெஸ்ட் எப்படி ரேட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதிகபட்சமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பந்தன் பேங்க்கில் தராங்க 8.05. அடுத்து தனியார் சிறிய வங்கிகள், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்க்குறோம். எல்லா இதையும் கம்பேர் பண்ணும்போது தனியார் வங்கியில் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது 1 இயர் அப்படின்னா 8.25 வந்து சூரியதா பேங்க்கில் வந்து இருக்குது. அடுத்து 2 வருஷம் அப்படின்னா உத்கர்ஷ் பேங்க்கில் வந்து 8.5 இருக்குது. அதேமாதிரி 3 வருஷத்துக்கும் அதே பேங்க்கில் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக 8.5 வரைக்கும் தராங்க. அடுத்து 4 வருஷம் அப்படின்னு பார்த்தாலும் அதே பேங்க்கில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அடுத்து 5 வருஷத்துக்கு பார்க்கும்போது சூரியோதயா பேங்க்கில் வந்து 8.6 வந்து தராங்க. 10 வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சமாக 7.25 வந்து 4 பேங்க்கில் வந்து தராங்க. அடுத்து ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் யூனிட்டி பேங்க்கில் வந்து அதிகபட்சமாக 8.6 வரைக்கும் தராங்க. உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.